பரதக்கலையை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அங்காங்கே கற்றுக் கொடுங்கள். எவ்விடத்தில் உள்ளீர்களோ அவ்விடத்தில் கற்றுக் கொடுங்கள். பரதக்கலை முடிந்தவுடன் அபிஷேகம் நடக்கும். அபிஷேகத்தில் பங்கு கொள்ளுங்கள். உணவு அருந்தாதவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த உணவு உண்டு. இந்த முறை 4 விதமாக உணவுகள் போட சொல்லியுள்ளேன். காலையிலிருந்து உணவு பரிமாற்றம் நடக்கிறது. வயிறு நிறைந்திருங்கள். மிகவும் அவசரம் என்றால் வணங்கிவிட்டு செல்லலாம், தவறில்லை. இல்லை வேற வேலை இல்லை என்றால் இருக்கலாம். இருந்து ஒவ்வொருவரையும் சரி செய்யுங்கள். உங்களை சரி செய்து கொண்டுங்கள். நல் பாதையை காட்டுகின்றேன். அந்த பாதையில் கல்லும் முள்ளும் இருக்கத்தான் செய்யும். காஞ்சியிலே காமாட்சியாய் காட்சி தந்தாய். மதுரையிலே மீனாட்சியாய் ஆட்சி செய்தாய். காசியிலே விசாலாட்சியாய் கருணை தந்தாய். காணும் இடம் எல்லாமே உன் அருளை தந்தாய். தாயே தாயே அருளை தந்தாய். அல்ல முதல் சாப்பிடுங்கல்ல ஐயா, முதல் சாப்பிடு. விழாமல் என்னை தூக்கிவிட வேண்டும். அடி போற்றி எந்த அடி போற்றி மாய பிறப்பரு மன்னன் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி மாய பிறப்பரு மன்னன் அடி தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனே, உன்னை பாதங்களால் வணங்க நீ தலைகளாக யமபுரத்தில் நின்றாய். நான் சமத்துவாலயத்தில் நிற்க வரம் கொடுத்தாய். மக்களின் வாழ்க்கை கவலைகளில் இருந்தால், கஷ்டத்தில் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால் அப்படியே நான் தலைகளாக நிற்க அவர்கள் பிரச்சனைகளும் தலைகளாக நல்லவையாக மாற வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, என் இவை பொழுதும் எந்த நெஞ்சில் உங்காதான் தாழ் வாழ்க. ஏகன் இறைவன் அடிவா அற்புதமான நிகழ்வுகளில் கல்வியில் பரதத்தை கற்றுக்கொள்ள முன்வந்ததில் கல்வியை நடத்தியது.
நாட்டின் பெயருடைய மகள் ஆதிக்க பண்புகளில் கோவிலூரான் ஐயா நிர்மாணித்துள்ள இந்த சமத்துவ ஆலயத்தில் அம்பாள் சிலை மற்றும் சிவலிங்க சிலை போன்றவை நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. இந்த சிலா வடிவங்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே பாலாபிஷேகம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். பாலாபிஷேகம் மற்ற அபிஷேகங்களை கண்குளிர பார்ப்பதே ஒரு புண்ணியம். அந்த புண்ணியத்தை இங்கே பக்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயங்களில் பெருமாள், முருகன், சிவபெருமான், சிவலிங்கம், அம்பாள், பிள்ளையார் போன்ற சிலா வடிவங்களுக்கு அபிஷேகம் செய்வதற்காக பணம் கட்டி பக்தர்கள் காத்து கொண்டிருந்து அந்த அபிஷேகங்களை கண்குளிர பார்ப்பதே ஒரு புண்ணியம் என்பது உண்மையானால், தங்கள் கைகளாலே தாங்கள் வணங்கும் சிலா வடிவங்களுக்கு பாலாபிஷேகம் செய்வது எவ்வளவு பெரிய புண்ணியம். அதனால் பக்த கோடிகளுக்கு எவ்வளவு பெரிய மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது. அதை இங்கே கோவிலூரான் ஐயா நிறைவேற்றுகிறார். வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அம்பாள் வடிவத்துக்கும் அம்பாளுடைய சிலாரூபத்துக்கும் சிவலிங்கத்துக்கும் தாங்களே கைகளால் நேரிடையாக அபிஷேகம் செய்யலாம் என்று கூறியுள்ளார். அதை போலவே பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வந்து பாலாபிஷேகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், ஆண்கள் பெண்கள் என்ற பேதம் எதுவும் இல்லாமல், எந்த மதம் என்ற பேதம் எதுவும் இல்லாமல் அனைவருமே இங்கே பாலாபிஷேகம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ ஆலயத்தை உருவாக்கி இங்கே பக்தர்களுடைய மனக்குறைகளை போக்குகிறார் நம்முடைய கோவிலூரான் ஐயா அவர்கள். பாருங்கள் பக்தர்கள் அனைவரும் எவ்வளவு சந்தோஷமாக இந்த சிலாரூபத்துக்கு, சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்கிறார்கள் என்று பாருங்கள். தங்கள் கைகளாலே அபிஷேகத்தை செய்துவிட்டு தங்கள் மனக்குறைகளை கூறி, பிரார்த்தனைகளை கூறி ஆண்டவனை அனுக்கிரகம் செய்ய வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் வேறு எங்கு கிடைக்கும்? கோவிலூரான் ஐயா அப்படிப்பட்ட அற்புதத்தை இங்கே நிகழ்த்தி இருக்கிறார் என்றால் அது மிக இல்லை. குங்குமம் ஆதிசக்தியே அந்த கவர் எடுத்துங்கய்யா. அந்த கவர் தான் பகுத்து கவர். ரெண்டு பாட்டு ஐயா குங்குமம் தான் கொஞ்சம் எடுங்க. காட்டிட வரம் தருவாய் பெண்ணாய்
சிவனே சிவன் யாவாக வந்தமை கண்ணி உடற்பில் உள்ளிறங்கி ஒப்பனையால் அலங்கரிக்கப்பட்டு நீ உயிரோடு கண்கள் வெளிகள் விளையாட கரங்கள் ஆசி சொல்ல உயிரோடு உலவுதலில் அகம்பாவித்து தன்னின்ற மாலை அகம்பாவித்து உனக்கு வாழ்விசேகம் நடக்க நின்றுவள் பாதத்தை பாலால் கொழுப்பாட்ட நாயகியே காஞ்சியை காத்தவளே மதுரையை ஆட்சி செய்தவளே மூன்று மாய் தன்னின்று அருள் ஒப்பனை கண்களால் நீ உள்ளிறங்கி அகமாடிவிடு பாலால் உன் பாதம் நான் நினைத்து பாலால் அப்பகால் தின்னின்று நீ குடித்த பாலை அகம் முன் அடியான் குடிக்க நாவில் வந்த வார்த்தைகள் பழிந்திட நிகழ்வுகளால் உனக்கு அபிஷேகம் செய்ய நீரை பிடித்து உங்களுக்கு அபிஷேகம் செய்ய ஒப்பனையில் விழுந்து அகாராதனை அகல்யமாய் போய் விழுக அர்ப்பண பார்வை நிஜமாய் மாற நிகழ்வுகளால் விழுக. வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் சுட சுட மதிய உணவு பரிமாறப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் சந்தோஷமாக ஆண்டவனுடைய பிரசாதத்தை சாப்பிடுகிறார்கள். பாருங்கள், இதோ இப்படி ஒரு சிவலிங்கம் அமைத்திருக்கிறார். மிக அற்புதமான ஒரு சிவலிங்கம். கோவிலூரான் ஐயா மிகப்பெரிய ஒரு கிணற்றின் மீது ஏறி நிற்கிறார். பாருங்கள், அந்த கிணற்றிலே குதித்து கிணற்று நீரிலே யோகாசனம் செய்யப் போகிறார். அதற்காக பக்தர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய செல்போன்களிலே வீடியோக்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாமே நம்மை கொண்டு விடுவோம். ஆகவே மன உறுதி கொண்டு எழுங்கள். அதிகாலை இருந்தாலே போய் கிடையாது. ஆதிகால உணவுகளை இன்றும் நாம் மூர்த்திகள் இவ்விடம் வந்து குறைவாக நான் மிதக்க நீதான் விட வேண்டும். கிடையாது. கொடுக்க வேண்டும். வலது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கோவிலூரான் ஐயா இதற்கு பிறகு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் ஆண் பெண் என்ற பேதங்கள் இல்லாமல் எல்லோருக்குமே தீட்சை கொடுத்து ஆசீர்வாதம் வழங்கினார்கள். வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக மன திருப்தியோடு ஒரு வாழும் சித்தரை தரிசித்த மகிழ்வோடு கிளம்பி சென்றார்கள். ஆண்டவன் மக்களுடைய குறைகளை எல்லாம் போக்குவதற்காக துன்பங்களையும் துயரங்களையும்
கர்ம வினைகளையும் போக்குவதற்காகத்தான் கோவிலூரான் ஐயா போன்ற மகான்களை, ஞானிகளை, சித்தர்களை அவ்வப்போது நம்முடைய புண்ணிய பாரத பூமிக்கு அனுப்பி நம்ம எல்லோரும் வாழ்விலே எல்லா குறைகளையும் நீங்கி சந்தோஷமாக வாழ இறைவன் அனுப்பி வைக்கிறார். அதை நாம் மறுக்க முடியாது. அதேபோல மக்கள் அனைவரும் இதை போன்ற வாழும் சித்தர், மகான்கள் போன்றவர்களை வந்து தரிசனம் செய்து தங்களுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் போக்கிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ ஜீவசமாதிகள் இருக்கின்றன. அங்கே எத்தனையோ மகான்கள், ஞானிகள் அடக்கமாகி இருக்கிறார்கள். அந்த மகான்களுடைய சக்தி, அந்த ஆன்மீக பலம் அங்கே நிரவி கிடைக்கிறது, பரவி கிடைக்கிறது. நாம் அந்த ஜீவசமாதிகளுக்கு சென்றவர்களை வணங்கும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. எனவே எங்கெல்லாம் ஜீவசமாதிகள் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் இவரை போன்ற மகான்கள், ஞானிகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி சென்று நம்முடைய குறைகளை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை எல்லாம் சொன்னால் நம்முடைய கர்ம வினைகளை போக்கி அவர்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள். ராகவேந்திர பெருமான் மந்திராலயத்திலே அமர்ந்து நமக்காக ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவோ பேர் சென்று தரிசித்திருப்பீர்கள். அதைப்போல தலைமை சித்தர் என்று கூறப்படும் அகத்திய பெருமானுக்கு நாம் எத்தனையோ பேர் சீடர்களாக இருக்கிறோம். அவருடைய ஆசி நம்மை எப்பொழுதும் வாழ்வித்து கொண்டே இருக்கும். காஞ்சியிலே வாழ்ந்த கருணை தெய்வம், நடமாடும் தெய்வம் சங்கராச்சாரியார் அவர்களுடைய ஆசீர்வாதம் பல பேருக்கு இன்றும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. கோவிலூரான் ஐயா அவர்கள் அகத்திய பெருமான் அருளிய ஜீவநாடியை படித்து வருகிறாள் என்பதற்கு பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. சென்னையிலிருந்து திருப்பூர் செல்லும் சாலையில் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு முன்னால் கண்ணகப்பட்டு என்ற இடத்திலே ராஜீவ்காந்தி ஐடி எக்ஸ்பிரஸ்வே என்ற இடத்திலே அவருடைய நாடிபாக்கம் ஆசிரமம் அமைந்திருக்கிறது. சென்னையிலிருந்து செல்லும் பொழுது வலது பக்கத்திலே ஒரு வீட்டின் மாடியில் படியேறி மேலே செல்ல வேண்டும். ஆனால் ஒன்று நண்பர்களே, அவரிடம் சென்று அப்பாயின்மெண்ட் வாங்கினால்தான் அடுத்த முறை அவர் நாடி படிப்பார். அதற்கு 1 மாதம் 2 மாதம் ஆகலாம். போனவுடன் படிக்க மாட்டார். முதலில் யார் அனுப்பியது என்று கேட்பார். நான் அறந்தாங்கி சங்கர் சொன்னார், வந்தேன் என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அவர் தேதி கொடுப்பார். அந்த தேதியில் தான் படிப்பார். அதனால் அவரிடம் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு பிறகு நாடி பாருங்கள். கால்களை பார்த்து பலன் சொல்வார். பிறகு ஜீவநாடியை பார்த்து பலன் சொல்வார். அகத்திய பெருமான் அருளிய ஜீவநாடி என்று சொன்னார். அவசியம் போய் ஒரு தரம் பார்த்து விட்டு வாருங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு போய் பாருங்கள். ஆன்மீக நண்பர்களே, வாடும் சித்தர் கோவிலூரான் ஐயா ஓலைச்சுவடி நாடி படிக்கக்கூடிய முகவரியை கொடுத்திருக்கிறேன். முதலில் அவரை நேராக சென்று பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்குங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கிய பிறகு அவர் என்றைக்கு வர சொல்லுகிறாரோ அன்றைக்கு போய் அவரை பாருங்கள். அவருடைய முகவரி ராஜீவ்காந்தி சாலை, திருப்போரூரில் அமைந்துள்ளது. அந்த இடத்துக்கு பெயர் கண்ணகப்பட்டு. திருப்போரூர் கோவிலுக்கு முன்பாகவே இந்த இடம் வந்துவிடும். கூகுள் மேப்பில் கோவிலூரான் ஓலைச்சுவடி நாடி அஸ்ட்ராலஜி என்று போட்டீர்கள் என்றால் அவருடைய முகவரியை தெளிவாக அந்த மேப் காட்டும். அந்த மேப்பை பார்த்து கொண்டே அவருடைய முகவரிக்கு சென்று விடலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வாருங்கள், பாருங்கள். வாழ்க்கை வளம் பெறட்டும். வாழ்க வளமுடன். அப்புறம் நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் அமுக்கிவிட்டால் நான் அனுப்பக்கூடிய அவ்வளவு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். ஜீவசமாதிகள், பரிகார கோயில்கள், நம்முடைய கோவிலூரான் ஐயா போன்ற மகான்களை பற்றிய செய்திகள், பெரியவா பெருமை போன்ற அனைத்து பயனுள்ள பலனுள்ள பதிவுகள் அனைத்தும் உங்களை தேடி வந்து சேரும். மறந்து விடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.